மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே பாதுகாப்பு இன்றி செயல்பட்டு வந்த தனியார் காப்பகத்தில் இருந்து குழந்தைகள் மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பி செட்டிப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள தனியார் விடுதி காப்பகம் முறையான பராமரிப்பு இன்றி, பாதுகாப்பு வசதியின்றி, தரமான குடிநீர், உணவு உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் கூட இல்லாத சூழலில் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதையடுத்து அந்த காப்பகத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்த அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளியில் பயிலும் 24 குழந்தைகள் மீட்கப்பட்டனர். காலை உணவு திட்டத்தின் மூலம் குழந்தைகளின் பசியாற்றினேன் என பாசாங்கு செய்யும் திராவிட மாடல் ஆட்சியில் பச்சிலம் குழந்தைகள் பயிலும் காப்பகங்களின் நிலை மனதை ரணமாக்குவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மதுரை மாவட்டம் முத்துகிருஷ்ணாபுரம் நெல் கொள்முதல் நிலையத்தில் அறுவடை செய்த நெல் மூட்டைகள் மழையில் நனைவதால் கால நீட்டிப்பு செய்ய விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொன்னமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட முத்துகிருஷ்ணாபுரம் கிராம விவசாயிகளுக்கான நெல் கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகள் அதற்கான கால அவகாசம் முடிவடைந்து 4 நாட்கள் ஆகியுள்ள நிலையில் மழையில் சேதமடைந்துள்ளன. இதனால் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு நெல் கொள்முதலுக்கான கால அவகாசத்தை நீட்டிப்பதோடு பொன்னமங்கலத்தில் புதிய நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கவும் விவசாயிகள் ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்தனர். தருமபுரி மாவட்டம் அரூர் நகர பகுதியிலும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. சுமார் 2 மணி நேரம் நீடித்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதுடன் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்தனர். போதிய பேருந்து வசதி இல்லாததால் மாணவ மாணவிகள் மழையில் நனைந்தபடி செல்லும் அவலம் ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் காக்கங்கரை பகுதியில் தேங்காய் நார் ஏற்றி வந்த லாரி தீப்பற்றி எரிந்து முற்றிலும் சேதமடைந்தது. எதிர்பாராத விதமாக மின்சார கம்பியில் உரசியதால் தீ விபத்து ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் இந்த விபத்தில் லாரி முற்றிலும் எரிந்து சேதமடைந்துள்ளது. இந்த தீ விபத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.